பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறதான தூயாதி தூயவரே, உம்மிடத்திலிருந்து கடந்து வருகிறதான வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் எங்களை பரிசுத்தமாக்கப்படும்படியாய் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உடைய வார்த்தையை கொண்டு எங்கள் இருதயங்கள் திறக்கப்படும்படியாய் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை நீர் வெளிப்படுத்தி அருள்வீராக. நீர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் நேரலையின் வாயிலாக எங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் பார்த்து கொண்டிருக்கிறதான கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்புக்குரிய உங்களுக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீதான நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய தேவ ஜனமே, எங்களுடைய வீடியோக்கள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு அது பிரயோஜனமாய் இருக்கிறது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு எப்படி அது பிரயோஜனமாய் இருக்கிறதோ அதே போன்று அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் பிரயோஜனப்பட எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாய், அநேகருக்கு அதை ஷேர் செய்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது பிரயோஜனப்படும்படியாய், உங்களை தகுதிப்படுத்தும்படியாய் அந்த வார்த்தைகள் காணப்படுகிறதோ அதே போல அநேகருக்கு அது பிரயோஜனப்பட நீங்கள் இந்த வீடியோக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள நான் கேட்டுக்கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனங்களை நாம் வாசித்து அதிலிருந்து நாம் தியானம் செய்வோம். நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு எல்லாம் புதிதாக்கப்பட வேண்டும். இன்றைய நாளில் நாம் தியானிக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு எல்லாம் புதிதாக்கப்பட வேண்டும் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோம். வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். இன்னொரு முறை கூட நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யாருடையவர்கள்? நீங்கள் யாருடையவர்கள்? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவினுடையவர்கள். நாம் யாருடையவர்கள்? கிறிஸ்துவனுடையவர்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல, மறுப்பும் அல்ல. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளுடையவர்களாய் இருப்போமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது
முதலாம் கடிதத்தின் வாயிலாக அவர் இவ்விதமாய் தெரிவிக்கிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் கிறிஸ்து தேவனுடையவராய், கிறிஸ்து தேவனுடையவர் என்று அவர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். நாம் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருப்போமானால், கிறிஸ்து தேவனுடையவராய் இருப்பாரானால், வசனம் சொல்லுகிறது போல, இயேசு சொன்னது போல, அவர் என்னிலும் நான் அவரிலும் நிலைத்திருக்கிறபடியினாலே என்னை கண்டவன், சொல்லுங்க, என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் என்பதில் எந்தவித மறுப்பும் அல்ல, மாற்று கருத்தும் அல்ல. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இந்த இடத்திலே தோன்ற பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. நாம் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருப்போமானால் ஏன் நமக்குள் பாவம் உட்கொண்டிருக்கிறது என்பதை உங்களிடத்திலே நான் கேள்வியாய் வைத்திருக்கிறவனாய் காணப்படுகிறேன். நாம் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருப்போமானால், கிறிஸ்து தேவனுடையவராய் இருக்கிறபடியினாலே நமக்குள் என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்க கூடாது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவனுடையவராய் இருக்கிறபடியினாலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறோம். கிறிஸ்து தேவனுடையவராய் இருக்கிறபடியினாலே வசனம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை காணாத சுத்த கண்ணனாய் இருக்கிறார் என்று. அவர் பாவத்தை பார்க்க மாட்டாதவராய் இருக்கிறார் என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கை என்கிறதான பயணத்திலே, எப்படி நாம் வாழ்க்கை என்கிறதான பயணத்திலே நாம் பாவிகளாய் காணப்பட்டு கொண்டிருப்பது எப்படி? எப்படி நாம் பாவிகளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஏன் நாம் பாவத்தை மீண்டும் மீண்டுமாய் செய்யும்படியாய் விருப்பப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம்? காரணம் என்ன? என்றைக்காவது யோசித்தது உண்டா? நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் என்கிறதான அடையாளத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருச்சபையின் நிமித்தமாய், போதகரின் நிமித்தமாய் ஞானஸ்நானம் எடுத்து நம்முடைய நெற்றிகளிலே சிலுவை அடையாளத்தை வரைந்திருக்கிறார்கள். ஒரு அடையாளத்துக்காய், கிறிஸ்துவனுடைய வருகையிலே பங்கேற்கும்படியாக ஒரு முன்குறிப்புக்காய், தன்னை ஒப்புக் கொடுக்கும்படியாய் ஞானஸ்நானத்திலே நம்மை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஞானஸ்நானத்தின் சாராம்சம் என்னவா இருக்கிறது? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்ப்பிப்பதுதானே ஞானஸ்நானமாய் இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் பாவத்துக்கு மரித்திருந்தால், நீதிக்கு உயிர்ப்பித்திருந்தால், ஏன் அந்த பாவம் மீண்டும் மீண்டுமாய் உங்களிடத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது? யோசித்து பாருங்கள். நீங்கள் நீதிக்கு உயிர் பெற்றவர்களாய் இருந்திருப்பீர்களானால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்திருப்பீர்களானால், ஏன் பிசாசுவின் குணமாகிய பாவம் உங்களிலே நிலை கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது? எடுத்து வாசிப்போம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமர் 14:8. இருங்க ஒரு நிமிஷம் வாசிங்க. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருக்குடையவர்களாய் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார்.
நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்குடையவர்களாய் பிழைக்கிறோம் என்றால் நம்முடைய இப்பிரபஞ்சத்துக்குரியதான பிழைப்பு, கவனிக்கணுங்க, இப்பிரபஞ்சத்துக்குரியதான பிழைப்பு எவ்விதமாய் காணப்பட்டிருக்க வேண்டும்? எவ்விதமாய் காணப்பட்டிருக்க வேண்டும்? கர்த்தருக்குள் நாம் பிழைத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்குள் நம்முடைய பிழைப்பு இருக்குமானால், நம்முடைய பிழைத்திருத்தல் கர்த்தருக்குள் காணப்படுமாய் இருக்குமானால், நம்மிடத்திலே ஏன் பாவம் நம்மை ஆட்கொண்டு நம்மளை அலக்கழிக்கிறதாய் காணப்படுகிறது? ஏன் ஐயா நம்மிடத்திலே பாவம் நம்மை ஆட்கொள்ளுகிறதாய் காணப்படுகிறது? என்றைக்காவது யோசித்தது உண்டா? வெறுமன நாம் சொல்லிக் கொள்வது வேண்டுமானால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, நான் கர்த்தருக்காக வாழ்கிறேன், நான் கர்த்தருக்காக பிழைத்திருக்கிறேன் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையின் சாராம்சம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்காய் உண்மையாய் வாழவில்லை என்றுதான் என்னால் சொல்ல முடியும். நாம் உண்மையாக கர்த்தருக்கென்று நம்முடைய ஜீவிய வாழ்க்கையை வாழவில்லை என்றுதான் நான் சொல்ல முடியும். ஏன்? நம்முடைய வாழ்க்கையை எவ்விதமாக இன்றைக்கு கட்டமைத்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம்? கிறிஸ்துவுக்கு உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் கட்டமைத்துக் கொள்வதற்கு மாறாக இப்பிரபஞ்சத்திற்காய் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இப்பிரபஞ்சத்திற்குரியவைகளை நாடுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் தேவைகளை நமக்கு பூர்த்தி செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு சொல்லுகிறார், நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், நம்முடைய பிழைப்பு பிரபஞ்சத்திலே காணப்படுகிறதான நம்முடைய வாழ்க்கையின் பிழைப்பு கர்த்தருக்கென்று நாம் பிழைத்திருக்கிறோமா என்று உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் என்றைக்காவது கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்கிறதான எண்ணத்துடனே கூடிய நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய எண்ணம் எதுவாய் தோன்ற பண்ணி கொண்டிருக்கிறது? இந்த உலகத்திலே, இப்பிரபஞ்சத்திலே நான் சீர் மிகுந்தவனாகவும், என்னுடைய சீர் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும், என்னுடைய வசதியிலே நான் மிகவும் உயர்த்தப்பட்டவனாய் பிரதிபலிக்கக்கூடியவனாய் காணப்பட வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பமாகத்தானே இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிதானே? ஒரு மனுஷன் விரும்புவது எது? ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் விருப்பம் எதுவாய் காணப்படுகிறது? தன்னை மேன்மைப்படுத்தி தன் நிலையை உயர்த்தி கொண்டு நான் என்கிறதான சுய அந்தஸ்துடையவர்களாய், நான் என்கிறதான சுயத்தை அனுபவிக்கிறவர்களாய் தன்னை பிரதிபலித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பமாக காணப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பமாக இருக்குமானால், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை போல, நாம் பிழைத்திருந்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரித்திருக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்கள் என்று நம்மால் எப்படி சொல்ல முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் பிழைப்பது கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறேன். அவரு சுவிசேஷம் சொல்ல போற ஊர்கள் எல்லாம் அவர் அடிக்கிறாங்க. அவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் போகிறதான ஊர்களிலும் பட்டணங்களிலும் அவரை அடித்து கொன்று போடும்படியாக அவரை வகை தேடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டதான தருணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் பிழைத்திருப்பது என் கர்த்தருக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன். ஒருவேளை நான் மரித்து போனாலும், எனக்கு மரணம் என்கிறதான சூழ்நிலைகள் நேரிட்டாலும், மரணம் என்னை ஆட்கொண்டாலும், நான் கர்த்தருக்காக மரிப்பதில் பிரியப்படுகிறவனாய் இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த எண்ணம் நமக்கு இருக்கிறதா?
உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்ததான இந்த எண்ணம், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கே, நான் மரித்தாலும் இயேசுவுக்கே என்கிறதான இந்த எண்ணம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்பதை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் தேவனை அறிந்து கொண்டு தேவனுக்காய் ஒளி பிரகாசிக்கும்படியாய் நாம் முன்னுயர்ந்தவர்களாய் உள்ளே வந்திருக்கிறோம். எதற்குள்ளே? இயேசுவுக்குள்ளே வந்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். கிறிஸ்துவை அணிந்து கொள்ளும்படியாய், கிறிஸ்து என்கிறதான சரீரத்தை, கிறிஸ்து என்கிறதான அந்த உடையை நாம் அணிந்து கொள்ளும்படியாய் நாம் உள்ளே வந்திருக்கிறோம். அந்த உடையை அணிந்து கொள்வதை நிமித்தமாய் நாம் எங்கே பிரவேசிப்பதற்கு தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனை தரிசிப்பதற்கு தகுதியாக்கப்பட்டிருப்பது எதின் நிமித்தமாக? கிறிஸ்து என்கிறதான அந்த உடையை அணிந்து கொள்வதின் நிமித்தமாக. அந்த உடையை நாம் அணிந்து கொண்டிருந்தால் தான் இந்த வார்த்தையை நம்மால் சொல்ல முடியும். இப்பிரபஞ்சத்துக்குரியதான அந்த மகிமையை நாம் அணிந்து கொண்டிருப்போமானால், இப்பிரபஞ்சத்துக்குரியதான காரியங்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டே இருப்போமானால், இந்த வார்த்தையை நம்மால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அதை அனுபவிக்கவும் முடியாது. தன் வாய்களினால் அப்போஸ்தலனாகிய பவுலை போல உச்சரிக்க பண்ணவும் முடியாது. ஏன்? காரணம் என்ன? நாம் தேவனை நேசிப்பதற்கு பதிலாக, இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதற்கு பதிலாக நம்முடைய அன்பின் நேசம் எதில் மீது வைத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம்? இப்பிரபஞ்சத்தின் மீதும் இப்பிரபஞ்சத்தில் உள்ளதான பொருட்களின் மீதும் நாம் வைத்திருக்கிறபடியினாலே. அப்படிதானே? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல என்ன சொல்லுச்சு? நாம் கர்த்தருக்குடையவர்களாய் இருக்கிறபடியினாலே, நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினாலே, நாம் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறபடியினாலே, கிறிஸ்து தேவனுடையவராய் இருக்கிறார். நாம் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருந்தால், கிறிஸ்து எவ்விதமாய் காணப்பட்டிருக்கிறாரோ அவ்விதமாகத்தானே நாமும் நம்மை பிரதிபலிக்க கூடியவர்களாய் காண முடியும். அப்படிதானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தகப்பன் எப்படி இருக்கிறாரோ அந்த தகப்பனை போலத்தான் அந்த மகனும் என்ன பண்ண முடியும்? காண முடியும். சரி, இப்படி சொல்றேன் நான் உங்களுக்கு புரியும்படியாய். ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கிறார். அந்த ராஜா எப்படி தன்னை அலங்கரித்துக் கொண்டு தன் ராஜ வாழ்க்கையை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறாரோ அதே போலத்தான் அந்த ராஜாவுடைய பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்க? ராஜ வஸ்திரம் தரித்தவர்களாய், ராஜா எவ்விதமாய் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறாரோ, எவ்விதமாய் தன் தன்னுடைய ஆளுமையை அவர் நிலைநாட்டி கொண்டிருக்கிறாரோ, அதே ஒரு துளி அளவும் குறைவுபடாதவர்களாய் தங்களுடைய பிள்ளைகளும் அங்கே பிரதிபலித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படித்தானே? ராஜாவுடைய பிள்ளை எப்படி இருக்கும்? சொல்லுங்க, ராஜாவுடைய பிள்ளை எப்படி இருக்கும்? ராஜாவை போலதான் இருக்கும். அப்படியானால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறபடி கவனிக்கணும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறபடி, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் கிறிஸ்து தேவனுடையவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறபடி, நாம் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஏன் ஐயா நமக்குள் பாவம் ஆட்கொண்டிருக்கிறது? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறீர்கள், நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலை நிற்கிறவன் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி சொல்லுகிறதான நீங்கள் தான் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? பாவத்தை செய்கிறவர்களாகவும் காணப்படுகிறீர்கள். உடனே ஒரு கேள்வி வந்துரும், இந்த உலகத்துல பாவத்தை செய்யாதவங்க யாருங்க?
அந்த கடவுளை தவிர வேற யாரும், கிறிஸ்துவை தவிர வேற யாரும் பாவத்தை செய்ய முடியாதுன்னு வசனமே சொல்லுதே என்று சொல்லுவீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பேதுரு வந்து இயேசுவினிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே இது எப்படி ஆகும்? இயேசு சொல்றாரு உடனே, இது தேவனாலே கூடும். அவர் என்ன சொல்றாரு? இது தேவனாலே கூடும். தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவின் சாயலாய் இருக்கிறபடியினாலே, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே நிலைத்திருப்பாரானால், கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே நிலை கொண்டிருப்பாரானால், கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பாரானால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட முடியும்? நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட முடியும்? பாவம் செய்யாதவர்களாய், பாவத்தை விரும்பாதவர்களாய், பாவத்துக்கு உட்படாதவர்களாய் நீங்கள் என்ன பண்ண முடியும்? காண முடியும். பாவமும் பார்த்தாலே நமக்கு ஒரு வெறுப்பா இருக்கும். அதை பார்க்கும் பொழுதே அது ஒரு அருவருப்பான காரியம் என்று நம் எண்ணத்துக்கு தோன்ற பண்ணுகிறதாய் இருக்கும். ஆனால் நாம் நினைக்கிறது என்ன? இங்கதான் யாருமே பார்க்கலையே, நம்ம செஞ்ச என்ன தப்பு? அவன் செய்யறானே, அவ செய்யறாளே, நான் செஞ்ச என்ன தப்பு? அவளுக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கப்படும் பொழுது எனக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்காதா என்று நாம் தோன்றுகிறபடியினாலே, நம் இருதயத்தின் யோசனைகளும் எண்ணங்களும் நமக்கு தோன்ற பண்ணுகிறபடியினாலே நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியாமல் பாவத்துக்குள்ளே நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ பாவத்தை செய்து கொண்டு மீண்டுமாய் கடவுளிடத்திலே வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான எண்ணத்தோட கூட நீ பாவத்தை துணிகரமாய் செய்து கொண்டே இருப்பாயானால் ஒரு பொழுதும் உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க படாது. ஏன்? என்ன காரணம்? வசனம் சொல்லுகிறது, தெரிந்து செய்கிற பாவத்துக்கு ஒரு பொழுதும் மன்னிப்பு கிடையாது. அப்படியானால் தெரியாத செய்த பாவத்துக்கு மாத்திரம்தான் மன்னிப்பு உண்டு. ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நீ என்றைக்கு கிறிஸ்துவனிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து, தன்னுடைய ஆத்துமாவையும் ஒப்பு கொடுத்து, சரீரத்துக்கென்று ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஞான ஸ்நானத்துக்கு உன்னை நீ ஒப்பு கொடுத்து நீ ஞான ஸ்நானம் எடுத்து விட்டாயோ, அன்றைக்கே நீ பாவத்துக்கு மரித்து போய்விட்டாய், நீதிக்கு உயிர் பெற்றுக் கொண்டு விட்டாய். அப்படியானால் பழைய பாவங்களுக்கு உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஞான ஸ்நானம் பெற்று தண்ணீரிலே மூழ்கி நீ வெளியே வந்த பொழுது நீ ஜீவன் உள்ள பிள்ளையாய், ஜீவனை பெற்ற பிள்ளையாய், பாவம் மன்னிக்கப்பட்ட பிள்ளையாய், நீ தண்ணீரிலிருந்து எழுந்து வந்த பிள்ளையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். இது முதற்கொண்டு நீ செய்கிற அத்தனை பாவங்களுக்கும் உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அறிந்து கொள்ள வேண்டும், கவனிக்கணுங்க. ஆனாலும் தெரியாமல் செய்த பாவத்துக்கு மாத்திரம்தான் நியாய தீர்ப்பு கிடையாது. தெரிந்து செய்கிற பாவத்திற்கு உனக்கு நிச்சயமாய் நியாய தீர்ப்பு உண்டு. எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் படிங்க. எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி
தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்திருக்கிறவர் என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்தாலும் இனி ஒருபொழுதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வசனம் நமக்கு சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 2வது கடிதத்தை எழுதும் பொழுது இவ்விதமாக நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். எப்படி? கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படியாக அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானித்திருக்கிறோம் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எடுத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். என்ன சொல்றாரு? பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி நாம் எல்லாரும் இங்கே காணப்பட வேண்டும்படியாய் அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கப்பட வேண்டும் என்று நமக்கு சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நாம் பிழைத்திருப்பது எவ்விதமாக பிழைத்திருக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது அல்லது சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்கணுங்க. எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் என்ன நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரபஞ்சத்திலே? நாம் பிழைப்பது இந்த பூமியில் வாழ்க்கைக்கென்று பிழைத்திருக்க வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் பிழைப்பது இந்த பூமியின் சரீரத்துக்கென்று பிழைத்திருப்பது அல்ல, அதை காட்டிலும் மேலான ஒன்று காணப்படுகிறது. அது என்ன? அது என்ன? நமக்காக மரித்தவருக்காக நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்பதுதான். அது என்னது? என்னது? இங்க கவனிங்க. கவனிக்கலன்னா எழுந்து வெளில போயிடுங்க. நாம் பிழைத்திருப்பது எதற்காக பிழைத்திருக்க வேண்டும்? இந்த உலக காரியங்களுக்காக நாம் பிழைத்திருப்பதை காட்டிலும் நமக்காக தன் ஜீவனையை கொடுத்ததான இயேசு கிறிஸ்துவுக்காய் நாம் பிழைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படியானால் என்ன? அப்படியானால் என்ன? இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் தன்னுடைய வாழ்க்கையை 3.5 ஆண்டு காலங்களிலே வாழ்ந்து காட்டினாரோ, எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை 3.5 ஆண்டு காலங்களிலே எவ்விதமாய் வாழ்ந்து காட்டினாரோ அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் காணப்பட வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டதாய் இருக்கிறது என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு இங்கே எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். நாம் பிழைத்திருப்பது இந்த பூமிக்காய் பிழைத்திருப்பது அல்ல, ஒருவராக ஒரே ஒரு மனிதனாக நமக்காக தன் ஜீவனையை கொடுத்தவருக்காக நாம் பிழைத்திருப்பது
நிச்சயமாய் இருக்கிறது என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் ஒளி வீசுகிறவர்களாய் காணப்பட வேண்டுமானால் எப்படி ஒளி வீசுகிறவர்களாய் காணப்பட முடியும்? கிறிஸ்து நம்மில் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் நாம் ஒளி வீசுகிறவர்களாய் காணப்பட முடியும். ஆனால் இன்றைய நிலை எவ்விதமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? எவ்விதமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். தன்னை நல்லவன் என்றும் நியாயப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் நாம் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். தன்னை நியாயஸ்தன் என்றும் நீதிமான் என்றும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதே சமயத்திலே பாவத்தையும் நாம் செய்கிறவர்களாய் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். எனக்கு நீதிமான் என்கிறதான பட்டமும் தேவை. அதே நேரத்திலே யாரும் அறியாத நிலையிலே அந்த பாவத்தின் ஜீவியும் எனக்கு தேவை என்கிறதான விருப்பத்தோட வாழுகிறவர்களாகத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தான் இன்றைக்கு விரும்புகிறவர்களாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். உடனடியே கேட்பாங்க, என்ன கேட்பாங்க? அது எப்படிங்க வாழ முடியும் நம்மளாலலாம்? அது எப்படி வாழ முடியும் பாவம் செய்யாமலே? எல்லாருக்கும் கொஞ்சம் சில நேரங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி போனா தானே நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா தானே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் என்று இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் வாழுகிறது 70 வருடங்களாய் காணப்பட்டாலும் அந்த 70 வருடங்களிலே பிரபஞ்சத்திற்குரியவர்களாய் நாம் வாழ்வதை காட்டிலும் ஒரு நாள் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவனுடையவர்களாய் நாம் வாழ்வோமானால் நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அது தகுதியாக்கப்பட்ட காரியமாய் காணப்படும். அந்த ஒரு நாள் வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்க கூடியதான வாழ்க்கையா இருக்குமானால் அந்த ஒரு நாளின் ஜீவியம் நமக்கு தேவனை தரிசிக்க கூடியதான ஒரு நடத்துதலுக்குள்ளாய் நம்மை அழைத்து கொண்டு போகும் என்று நான் உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறோனாய் காணப்படுகிறேன். அதைதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். என்னென்று 17 வாசிங்க. 14, 17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 14, 17. ரெண்டு கொரிந்தியர் 5, 14, 5. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் என்ன ஆயின? எல்லாம் என்ன ஆயின? புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, பழைய பாவங்கள் எல்லாம் ஒழிந்து போயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தால் எல்லாம் புதிதாயின. என்ன புதிதாக்கப்பட்டது? அது என்ன புதிதாக்கப்பட்டது? அது தேவன் எவ்விதமாய் தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறாரோ, அவர் பாவத்தை காண மாட்டாதவராய் எப்படி தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறாரோ அவ்விதமாகவே கிறிஸ்துவானவரும் பாவத்தை செய்யாதவராய், பாவத்தை ஏற்றுக்கொள்ளாதவராய், பாவத்தை பார்க்க மாட்டாதவராய், தன்னை பிரதிபலிக்கிறவராய் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அப்படி இயேசு கிறிஸ்து இருக்கிறபடியினாலே இந்த இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறதான, அவரை அழைத்து தன் இருதயத்திலே அமர பண்ணி கொண்டிருக்கிறதான நீங்கள் எவ்விதமாக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டிருக்க வேண்டும்? எப்படி காணப்பட்டிருக்க வேண்டும்? கிறிஸ்து எவ்விதமாய் இருக்கிறாரோ அவ்விதமாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். புதிய சிருஷ்டிகளா. பழையவைகள் ஒழிந்து போயின. உலகத்தின் பழைய சுபாவங்கள் எல்லாம் ஒழிந்து போக பண்ணப்பட்டு எல்லாம் புதிதாயின என்கிறதான திருவசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும்.
கிறிஸ்துவை பிரகாசிக்க பண்ணுகிற வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்காய் நம்முடைய ஓட்டம் ஓடுகிறதாய் காணப்படுகிறதாய் காணப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவும் நமக்கு வேணும், பிசாசும் நமக்கு வேணும். அப்படிதானே? அப்படிதானே? நாம் விரும்புவது என்ன? ஓய்வு நாளில் கிறிஸ்து எனக்கு வேண்டும். ஓய்வு நாளை கடந்து அந்த 3 மணி நேரத்தை கடந்து 4வது மணி நேரத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கும் பொழுது கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து பிசாசுடைய அனுக்கிரகமும் எனக்கு தேவை என்று நாம் விருப்பப்படுகிறவர்களாய் இருக்கிறபடியினாலே நம் இருதயத்தின் எண்ணங்களும் நம் இருதயத்தின் நோக்கங்களும் அதுவாக்கப்பட்டு இருக்கிறபடியினாலே நாம் எதை செய்ய துணிந்தவர்களாய் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? பிசாசின் காரியங்களை செய்ய துணிந்தவர்களாய் காணப்படுகிறோம். பிசாசுவின் காரியங்களை செய்ய துணிந்திருக்கும் பொழுது இயேசுவானவர் நம்மை விட்டு கடந்து போகிறவராய் காணப்படுகிறார். இயேசு நம்மிடத்திலே நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் புது சிருஷ்டி ஆக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். எதிலிருந்து புது சிருஷ்டி ஆக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டிருக்க வேண்டும்? நம்முடைய பழைய சுபாவத்தை ஒழிக்க பண்ணுகிறவர்களாய், பழைய சுபாவத்திலே ஒழிந்து போக பண்ணப்பட்டவர்களாய், புதிய சுபாவத்தை, கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை, தேவனுடைய சுபாவத்தை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாகும் நம்முடைய வாழ்க்கையிலே அதை பிரகாசிக்க பண்ணுகிறார்கள் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது? ஏசாயா 65:17. வாசிங்க. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஏசாயா தீர்க்கதரிசியின் நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதாவது, அவர் என்ன சொல்றாரு? தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவனுடைய சாயலிலே புதிதாக்கப்பட்டவர்களாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், கிறிஸ்துவனுடைய சாயலை நீங்கள் தரித்துக் கொண்டு அவருடைய சாயலை நீங்கள் பிரதிபலிக்கிறவர்களாய் இப்பிரபஞ்சத்திலே உங்கள் வாழ்க்கை காணப்பட்டிருக்குமேயானால், இந்த ஆத்துமாவை கொண்டு போய் எங்கே வைப்பேன் என்று அவர் நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். புதிய வானத்தையும் புதிய பூமிக்குள்ளேயும் நம்மை பிரவேசிக்க செய்யப்படுவார். புதிய வானத்துக்குள்ளும் புதிய பூமிக்குள்ளும் நம்மை பிரவேசிக்க பண்ணுவார். நீ புதிய வானத்துக்குள்ளே புதிய பூமிக்குள்ளே பிரவேசிக்கப்பட வேண்டுமானால், இந்த பூமியிலே இந்த வானத்தின் கீழாக வானத்திலே இருக்கிறதான இந்த பூமியிலே நீ எப்படிப்பட்ட பிள்ளையாய் காணப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்து என்கிறதான தேவ சாயலில் இருக்கிறவருடைய ஆத்துமாவை நாம் அடைய பண்ணினவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அவரில் நிலைத்திருக்கிறவரால் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அவருடைய சுபாவத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள்
இவன் கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லத்தக்கவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். பேதுரு இயேசுவினை அங்க நியாய சங்கரத்திலே நியாயம் விசாரிக்கும்படியாய் அங்கே கூடி பண்ணிருக்கிறதான அந்த இடத்திலே பேதுரு போகிறான். அந்த இடத்துல போகும்போது ஒரு மனுஷன் பேதுருவை பார்த்து கேட்கிறான், நீயும் அவரோடு கூட இருந்தவன் தானே, உன் பேச்சு காட்டுகிறதே என்று ஒரு மனுஷன் பேதுருவை பார்த்து கேட்கிறான். அப்போ பேதுருக்குள்ளாக யாருடைய சாயல் இருந்திருக்கிறது? யாருடைய சாயல் இருந்திருக்கிறது? கிறிஸ்துவனுடைய சாயல் இருந்தபடியினால்தான் அந்த பேதுருடைய பேச்சிலே கிறிஸ்துவனுடைய சாயல் வெளிப்பட்டிருக்கிறதை கிறிஸ்துவை அறியாத ஒரு மனுஷன் சொல்லுகிறான், நீயும் அவரோடு கூட இருந்தவன் தானே, உன்னுடைய பேச்சு காட்டுகிறது என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மை காணுகிறவர்களும் கூட நீ கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். எப்படி? அவருடைய சாயல் காட்டுகிறது என்பதை குறித்து சாட்சி சொல்லுகிறவர்களாய், எடுத்துரைக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டியது நிச்சயமாக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்முடைய ஆத்துமா மீட்படைந்தவர்களாய் கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ளாக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறபடியினாலே தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டிக்க போகிறதான அந்த புதிய வானத்திலேயும் புதிய பூமிக்குள்ளேயும் நாம் பிரவேசிக்க செய்து நித்தியமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அனுபவிக்க கூடியவர்களாய் நாம் காணப்பட முடியும் என்று உங்களிடத்தில் நான் எடுத்துரைக்கிறவனாய் காணப்படுகிறேன். அந்த ஒரு புதிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நாம் வெறுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த புதிய வாழ்க்கையை நாம் நேசிப்போமானால் இப்பிரபஞ்சத்துக்குரியதான காரியங்களை நாம் வெறுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்? வசனம் சொல்லுகிறபடி மாயை மாயை எல்லாம் மாயை என்கிறதான வசனத்தின் நிமித்தமாய் இப்பிரபஞ்சத்தில் காணப்படுகிறதான அத்தனையும் மாயையாய் இருக்கிறபடியினால் இந்த மாயையை நம்பி இந்த மாய உலகிலே நாம் விழுந்து போகாதபடிக்கு நித்திய பூமியிலே நித்தியத்தின் தேவன் அங்கே வாசம் செய்கிறபடியினாலே, ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது அங்கே சூரியன் இல்லை, அவரே நித்திய ஒளியா இருக்கிறபடியினாலே, பிரகாசிப்பிக்க பண்ணுகிற ஒளியா இருக்கிறபடியினாலே என்று. அப்போ புதிய பூமிக்குள்ளே யார் பிரகாசிப்பா பண்ணுகிறவராய் காணப்படுகிறார்? தேவனாகிய கர்த்தரை பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறபடியினாலே அந்த பிரகாசிப்பின் ஒளியை சார்ந்து நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமானால் நாம் இந்த மாயை என்கிறதான ஒளியை பெருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாயையான தோன்ற பண்ணுகிறதான ஒளியை பெருத்தால் மாத்திரம்தான் மாயை இல்லாத நித்திய ஒளியிலே நம்மால் வாசம் செய்ய முடியும். தேவனோடு கூட நிலை நிற்க பண்ணி நம்முடைய வாழ்க்கையை சுகித்து வாழ்ந்திருக்க பண்ண முடியும். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருப்போமானால் கிறிஸ்து தேவனுடையவராய் இருக்கிறார். நாம் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருப்போமானால் கிறிஸ்து தேவனுடையவராய் இருக்கிறபடியினாலே நாம் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்க வேண்டுமானால் பிசாசின் குணங்களை நாம் தவிர்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மாய எண்ணங்களை நாம் வெறுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்பிரபஞ்சத்துக்குரியதான மாய காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளாதவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். எடுத்து வாசிப்போம். யோவான் 6:63. யோவான் 6:63.
ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியையும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருக்கிறபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றால், கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது என்று ஆண்டவராகிய இயேசு நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் என்னவென்று எடுத்துரைக்கிறார்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய எண்ணம் எதுவாய் தோன்றுகிறது? நம்முடைய எண்ணம் எதுவாய் இருக்கிறது? இந்த மாம்ச விருப்பத்தையும் இந்த மாம்ச தேவைகளையும் நாம் பூர்த்தி செய்கிறவர்களுக்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. கவனிக்கணுங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது? இந்த சரீர தேவையை பூர்த்தி செய்வதில் தான் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. இந்த சரீர தேவையை நாம் அனுபவிப்பதில் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவையாய் காணப்படுகிறது. இந்த சரீர தேவையை நாம் பூர்த்தி செய்வதில் தான் நம்முடைய விருப்பமாக இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆவியே உயிர்ப்பிக்கிறது என்று. ஆவியே உயிர்ப்பிக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு திட்டமும் தெளிவுமாக எடுத்துரைத்து இருக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படியானால் உன் ஆவியை பலப்படுத்தப்பட வேண்டியது உன்னுடைய கடமையாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ உன் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வதில் எவ்வளவு அக்கறை காட்டுகிறாயோ, அதை காட்டிலும் மேலாக உன் ஆவியை பலப்படுத்துவதிலே, உன் ஆவியை மேன்மைப்படுத்துவதிலே, உன் ஆவியை திடமாய் வைத்துக் கொள்வதிலே, உன் ஆவியை சீராய் வைத்துக் கொள்வதிலே நீ அதிக அக்கறையுள்ள பிள்ளையாய் காணப்பட வேண்டியது நிச்சயமாக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. அப்படிதானே? அப்படிதானே? ஆனா இன்றைக்கு நடைபெறுகிற காரியம் என்னவா இருக்குது? ஆவி என்கிறதான ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து போனவர்களாய், ஆவி என்பது ஒன்று இருக்கிறது என்பதை உணர்வடையாதவர்களாய் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? சரீரத்தை மாத்திரம் பாதுகாத்துக் கொள்ளுகிறவர்களாய். இந்த சரீரத்துக்கு நம்ம என்னென்னலாம் பண்றோம்? இந்த சரீரம் எப்படி இருக்கணும், கொஞ்சம் அந்த தோல் சுருங்கக்கூடாதுன்ட்டு போயிட்டு நம்ம என்ன பண்றோம்? விட்டமின் டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிறோம், விட்டமின் காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கிறோம். இந்த சரீரத்தை நம்ம பிரகாசமா வைத்துக் கொள்ள வேண்டும், ஆரோக்கியமானது வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எவ்வளவு அதிகமா நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். பியூட்டி பார்லருக்கெல்லாம் போறோம், அந்த முகம் அப்படி பிரைட்டா காட்டுறதுக்கு இல்லாத பவுடர் கிரீம் எல்லாம் போட்டு தடவுறோம். எவ்வளவு லட்சங்களை நாம் செலவு செய்கிறோம், எவ்வளவு காசு தொகைகளை நாம் செலவு செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதிகமாய் பிரயாசப்பட்டு இந்த சரீரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியவர்களாய் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த நேரத்திலே அதிக நிச்சயமாய் காணப்படுகிறது. உன் சரீரத்தை நீ பாதுகாத்துக் கொள்வதை காட்டிலும் மேலான ஒன்று உன் ஆத்துமாவை நீ பாதுகாத்துக் கொள்வது அதிக நிச்சயமாயிருக்கிறது.
அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சரீர தேவைகளை நீ பூர்த்தி செய்வதை காட்டிலும் உன் ஆத்தும தேவைகளை நீ பூர்த்தி செய்வதிலே குறிக்கோளாய் இருப்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னும் இந்த வார்த்தைகளை நீ கேட்டு உணர்வடையாத பிள்ளையாய் காணப்பட்டு கொண்டிருப்பாயானால், இன்னும் இந்த வார்த்தைகளை கேட்டு இது எனக்குரிய வார்த்தைகள் அல்ல, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து சுகித்திருப்பதுதான் எனக்குரியது என்று நீ நினைத்து கொண்டிருப்பாயானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், ஆகிலும் உங்கள் விசுவாசியாதவன். அத வாசிங்க, 64. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் அவர் எப்பொழுது அறிந்திருக்கிறார்? அவர் எப்பொழுது அறிந்திருக்கிறார்? ஆதி முதலாய் அறிந்திருக்கிற கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டு உன் இருதயம் உணர்வடையாமல் இருக்குமானால், இந்த வார்த்தைகள் உன் செவிக்குள்ளாய் செல்லும் பொழுது அது நிமித்தமாய் உன் வாழ்க்கை மாற்றப்படாமல் இருக்குமானால், இந்த வார்த்தையை கேட்டு நீ ஏற்றுக்கொள்ளாத பிள்ளையாய் இருப்பாயானால், உன்னை குறித்து தேவனாகிய கர்த்தரும் இயேசுவும் ஆதி முதலாகவே அறிந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். யார் யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க, யார் யாரெல்லாம் அவரை காட்டிக் கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஒருவனும் அவரிடத்திலிருந்து தப்ப முடியாது. வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. இப்பிரபஞ்சத்தின் மரணத்தை குறித்து வசனம் சொல்லவில்லை, நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறதான மரணம் இப்பிரபஞ்சத்திற்குரியதான மரணத்தை குறித்து அது சொல்லவில்லை, ஆவியின் சரீரத்தை குறித்து அந்த மரணம் சொல்லுகிறது. நீ செய்கிறதான பாவத்தின் சம்பளம் ஆவியின் சரீரம் மறிக்கிறதான மரணம் என்று சொல்லுகிறது வசனம். உன் ஆவியின் சரீரம் மறித்து போகுமானால், உன் ஆவியின் சரீரம் மரணத்துக்கு ஏதுவாய் நடத்தப்படுமானால், அதற்கு காரணம் யார்? நீதான், நீயேதான். ஏன்? இந்த வார்த்தைகளை நீ கேளாதபடியினாலே, இந்த வார்த்தையை கேட்டும் உன் இருதயம் உணர்வடையாதபடியினாலே, உனக்குள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறதான ஒரு துணிகரத்தின் நிமித்தமாய் நீ செய்து கொண்டிருக்கிறதான பாவத்தின் சம்பளம் நித்திய மரணமாய் காணப்படுகிறது. எந்த மரணம்? ஆத்தும மரணமாய் அது காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற விதமாய் ஆவியே உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. உன் ஆவி உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறபடியினாலே, இந்த ஆவியின் நிமித்தமாய் நீ உயிர்ப்பிக்கப்பட்டால் மாத்திரம்தான் புதிய வானத்துக்குள்ளாகவும் புதிய பூமிக்குள்ளாகவும் உன்னால் பிரவேசிக்கப்பட முடியும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறவராய் அவர் காணப்படுகிறார். விட்டுருப்பா, விட்டு 65 படிங்க. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய அருள் பெற்று நாம் பாவம் இல்லாதவர்களாய் தூய வாழ்க்கையை இப்பிரபஞ்சத்திலே நாம் வாழ்ந்திருப்போமானால், இயேசுவினிடத்திலே வந்தவர்களாய், இயேசுவை அணிந்து கொண்டவர்களாய், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய், தன் இருதயத்துக்குள்ளே அவரை உட்பிரவேசித்தவர்களாய், தேவ சாயலின் நிமித்தமாய், இயேசுடைய சாயலின் நிமித்தமாய்
புதிய வானத்துக்குள்ளே நம்மை பிரவேசிக்க செய்ய இயேசுவானவர் நமக்கு கிருபை உள்ளவராயிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 66 படிங்க, கரெக்டா படிங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே இந்த வார்த்தைகளை கேட்டு ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்களாய், எதற்கு? ஆவியை பலப்படுத்த அவர்களுக்கு மனம் இல்லாதபடியினாலே, சரீரத்தை மாத்திரம் எனக்கு மகிழ்விக்க பண்ணினால் போதும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களின் நிமித்தமாய், இந்த சரீர தேவைகளை மட்டும் நான் பூர்த்தி செய்தால் போதும், இந்த சரீரத்தை மாத்திரம் நான் பார்த்து கொண்டால் போதும், இதற்காய் நான் பிரயாசப்பட்டால் போதும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை கடைபிடிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் தங்களை அர்ப்பணிக்கவும் அவர்களுக்கு விருப்பம் இல்லாதபடியினாலே இயேசுவை விட்டு பின்மாற்றத்தில் அவர்கள் போனார்கள் என்று இங்கே இயேசுவானவர் நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். சீஷர்கள் யார் அவர்கள்? அவர் யார் அவர்கள்? சொல்லுங்க, யார் அவர்கள்? நீங்கள் யார்? நீங்கள் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சீஷர்களே. எப்படி சொல்றேன்னு சொல்றீங்களா? யாருக்கு திருவிருந்து கொடுக்கப்பட்டது? யாருக்கு ஐயா திருவிருந்து கொடுக்கப்பட்டது? திருவிருந்து கொடுக்கப்பட்டது சீஷர்களுக்குத்தான் திருவிருந்து கொடுக்கப்பட்டது. அப்பம் பிற்கப்பட்டது சீஷர்களுக்கு மட்டும்தான் அப்பம் பிற்கப்பட்டது. அந்த 5000 புருஷர்களுக்கு ஜீவாப்பம் பிற்கப்படவில்லை. அப்படியானால் திருவிருந்தில் பங்கு கொள்ளுகிற நீங்கள் சீஷர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் சீஷராய் இருக்கிறபடியினாலே திருவிருந்த ஐக்கிய பந்தியில் நீங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் சீஷர்களாய் இருக்கிறபடியினாலே இயேசுவானுடைய போதகத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நித்திய வாழ்வு கிடைக்கப்படும் என்று ஊர்ஜிதமாக்கப்படுகிறது. ஒருவேளை சீஷர்களாய் இருக்கிற நீங்கள் திருவிருந்தையும் பெற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தையும் எடுத்துவிட்டு, இந்த வார்த்தைகள் நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு மனமில்லை, இந்த வார்த்தையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இப்பிரபஞ்சத்திற்குரிய தேவைகளை மட்டும்தான், சரீர தேவைகளை மட்டும்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று இயேசுவை விட்டு நீங்கள் பின்மாற்றத்துக்குள்ளே போவீர்களானால் உங்களுடைய நிலை என்னவாக்கப்படும்? உங்களுடைய நிலை என்னவாக்கப்படும்? என்னவாக்கப்படும்? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அவர்கள் சிலர் போய்விட்டார்கள் இயேசுவை. எதற்கு? இந்த வார்த்தையை எனக்கு வேண்டாம், ஏன்னா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால பாவம் செய்யாமலாம் வாழ முடியாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் சொல்வதுதான் இந்த வார்த்தை. யாராலுங்க பாவம் செய்யாம வாழ முடியாது? எப்படிங்க பாவம் செய்யாம இருக்க முடியும்? நீங்க என்னங்க சொல்றீங்க? பாவம் செய்யாம இருங்க, பாவம் செய்யாம இருங்கன்ட்டு. எப்படிங்க பாவம் செய்யாம இந்த உலகத்திலே வாழ முடியும்? நான் சொல்லுகிறேன், 70 வருடங்கள் உன் ஜீவிய காலங்கள் என்றால் பலத்தின் மிகுதியால் 80 வருடங்கள் ஆனால், அந்த 80 வருடங்களிலேயும் உன் ஜீவிய வாழ்க்கையை சரீரத்துக்காய் வாழ்வதை காட்டிலும் ஆத்துமத்துக்காய் ஒரு நாள் வாழ்வதே பிரதானமாய் இருக்கும் என்று உங்களுக்கு முன்பதாகவும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறதான நான் சொல்லுகிறேன். ஒரு மனுஷனால உலக தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு 80 வருஷமோ அல்லது 70 வருஷமோ வாழ்வதை காட்டிலும் தேவ சாயலை பெற்றுக்கொண்டவனாய் தேவனுக்காக ஒரு நாள் வாழ்கிறதான வாழ்க்கை பிரதானமானது என்று நான் எடுத்து வைக்கிறவனாய் காணப்படுகிறேன். நீங்களே நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள்.
உனக்கு உலகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து, மாம்ச தேவைகளை பூர்த்தி செய்து 70 வருடம் தேவையா, அல்லது ஒரு நாள் வாழ்கிற ஜீவிய வாழ்க்கை போதும் என்று நீ நினைத்துக் கொள்கிறாயா என்று உன்னை நீங்க நிதானித்து அறிந்து கொள். நிதானித்து அறிந்து கொள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, இங்கே சீமோன் சொல்லுகிறார். 68 வாசிங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இந்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வாய்களில் வெளிப்படுவதாய் காணப்பட வேண்டியதாய் இருக்கிறது. பேதுரு சொன்னதான அந்த வார்த்தையை இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய வாய்களின் வழியாய் பிறந்து வருக வேண்டியதான கட்டாயத்துக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். ஏன்? என்ன காரணம்? உன் ஆத்துமா பலப்பட வேண்டுமானால், உன் ஆத்துமா நித்திய ஜீவியத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், பேதுரு சொன்னது போல, பேதுரு என்ன சொல்றான்? ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? நாங்க எங்க போறது? ஏன் ஏன் உலகத்துக்குள்ளே போனால் உலகத்தில் தோன்ற பண்ணுகிறது அத்தனையும் நித்திய ஜீவிய வார்த்தையும் என்பது எங்களுக்கு தோன்ற பண்ணவில்லை, உம்மிடத்தில் இருப்பதுதான். இங்கே பேதுரு சொல்லுகிறான். அவன் என்ன சொல்றான்? உம்மிடத்தில் இருப்பதுதான் நித்திய ஜீவிய வார்த்தைகள் என்று பேதுரு நமக்கு சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பேதுருவை போல இன்றைக்கு நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். என்னவென்று? ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? தேவனாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? ஏனையா, உம்மிடத்தில் தான் நித்திய ஜீவிய வார்த்தைகள் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவ வார்த்தைகள் தான் எங்களை நித்தியமான புதிய வானத்துக்குள்ளாகவும் புதிய பூமிக்குள்ளாகவும் உம்மை தரிசிக்கும்படியா எங்களை அழைத்து போக பண்ணும் என்று நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் எடுத்துரைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் 1 கொரிந்தியர் 3:23 வசனத்திலே நாம் வாசித்தது போல, நாம் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருந்தால் கிறிஸ்து தேவனுடையவராய் இருக்கிறார் என்று வசனத்தின்படியே நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து ஒளி வீசுகிறவர்களாய் காணப்பட முடியும். ஜெபம் செய்வோமா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறதான தூயாதி தூயவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீ சர்வலோகத்துக்கும் தேவனாய் இருக்கிறபடியினாலே உம்முடைய வார்த்தையை கைக்கொண்டு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்ததான கிறிஸ்துவின் நிமித்தமாய், அவரை ஏற்றுக்கொள்வதின் நிமித்தமாய், அவர் வாழ்ந்து காட்டினதான 3.5 ஆண்டு காலங்களில் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை காணப்பட இயேசுவே, நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளுவீராக. தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளுவீராக. சுவாமி, இந்த உலகத்தின் மாய காரியங்களில் நாங்கள் சிக்கி சின்ன பின்னமாய் சீரழிந்து போகாதபடிக்கு உடைய வசனம் சொல்லுகிறபடி, பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறதான வசனத்தின்படி, அப்பா, நாங்கள் பாவத்தை செய்து மரண ஆக்கினைக்குள்ளாய் நாங்கள் தள்ளப்பட்டு போகாதபடிக்கு உடைய வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாய், பேதுரு சொன்னது போல, நாங்கள் எங்கே போவோம்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை, உம்முடைய நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டபடியினாலே நாங்கள் எங்கே போவோம் என்று உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சுவாமி, இந்த வார்த்தைகளை நாங்கள் கைக்கொண்டு இந்த வாழ்க்கையிலே நாங்கள் பிரகாசிக்கப்பட்டவர்களாய் புதிய வானத்துக்குள்ளும் புதிய பூமிக்குள்ளும் நாங்கள் பிரவேசிக்க, எங்களுடைய வாழ்க்கையை அங்கே நாங்கள் தொடர கிருபையருள செய்வீராக. எங்களை பலப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமீன், ஆமீன்.